குட் பேட் அக்லி. அஜித் சாரோட ஃபேன்ஸ் 200% சாட்டிஸ்ஃபைடு, ஃபேமிலி ஆடியன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபைடு, விஜய் சாரோட ஃபேன்ஸ் பார்த்தாலும் 100% சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க. அந்த அளவுக்கு படம் தீயா வெறித்தனமான ஒரு சம்பவமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா கனெக்ட் பண்ணிட்டாங்க. பல படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வேற வேற படத்துல இருந்து எடுக்கல, அஜித் சாரோட படத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவரோட ஃபேன்ஸை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு அதர் ஃபேன்ஸே நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்கு. ஜெனரலா மாஸ் படத்துல பார்த்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிட்டோம். என்னடா ஓவர் மாசா இருக்கு. இந்த படம் சலிப்பு தட்டாது. ஒரு பக்கம் அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் ஏடா இது இவ்வளவுதான இன்டர்வல்னு பார்த்தா அந்த இன்டர்வல்ல அவ்வளவு மாசு, அவ்வளவு கூஸ் பம்ப், அப்படி இருக்கு படம். அல்ல இந்த மாதிரி அஜித் சார் ஒரு டார்க்கா ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க என்னதான் வில்லனை தூக்கிட்டு வந்து வச்சாலும் ஏகே முடிச்சு விட்டு போயிடுவாரு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமா படத்தை ஏகே வந்து டாமினேட் பண்றாரு. பட் அதர் வில்லன்ஸ்லாம் வந்து வராங்க, நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க. அதுல எந்த இதுவும் இல்லை. படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து கிளைமேக்ஸ் எல்லாம் ஃபைட்டு தான். ஃபைட்டு ஒரு சீனை எழுந்து முடிச்சுட்டு அப்படியே கத்தலாம், கத்தி முடிச்சுட்டு உட்காரலாம்னா திரும்ப எழுந்து கத்தணும், அந்த மாதிரி இருக்கு. ஏகே டான்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கொஞ்சம் மைனஸ்ன்னு சொன்னா நான் அது ஒண்ணுதான் சொல்லுவேன். வேற ஏன்னா கல்யாண் மாஸ்டர் இன்னும் பெஸ்டா பண்ணிருக்கலாம். துணிவில சில்லா சாங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் நல்லா இருக்கு டான்ஸ் வந்து. ஓகே, பெரிய அளவுல இல்ல, சூப்பரா இருக்கு டான்ஸ். நல்லா பண்ணிருக்காங்க, ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் நேரம் வராங்க ப்ரோ, அப்பப்போ ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வராங்க, வந்துட்டு சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, சிம்ரான் மேடம், த்ரிஷா மேடம் எல்லாருமே வராங்க. வர்றவங்க எல்லாருமே, இந்த மலையாள நடிகர் சாக்கு அவரு வராரு, எல்லாருமே வராங்க, கொஞ்ச நேரம் வராங்க, ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒட்டுமொத்த படத்தையுமே வந்து ஏகே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. அவரை இப்படி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. துணிவில பார்த்தோம், அது லைட்டா இருந்தது, இது வெயிட்டா பண்ணிட்டாங்க. இன்னும் தயவு செய்து குட் பேட் அக்லி பார்ட் 2 பண்ணுங்க. இல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்கிரிப்ட் கூட இன்னொன்னு ஆதிக்கண்ணம் பண்ணணும். தயவு செய்து ஆதிக்கண்ணம் பண்ணணும். இன்னும் ஒரு 2 படம் பண்ணணும் ஏகே சார் கூட. நான் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. ஆதிக்கண்ணெல்லாம் வந்தாருன்னா அவரை வந்து பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க அஜித் ஃபேன்ஸ். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிட்டாரு. படம் வேற லெவல். 1000 crore அடிக்கும் ப்ரோ, கண்டிப்பா 1000 crore அடிக்கும் படம். அந்த அளவுக்கு இருக்கு. எவ்வளவு தரலாம் சொல்லுங்களேன்? 100க்கு 101 தரலாம். அதுக்கு மேல இருந்தா 100க்கு 100 தரலாம் ப்ரோ. அதுக்கு மேல இருந்தாலும் தரலாம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஜிவி சார் மியூசிக் வந்து ஒரு வருத்தம் இருந்தது. ஏன்னா இந்த படத்தை அனிருத் கிட்ட கொடுத்துருக்கலாமே, இல்ல வேற யாருக்கிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஜிவி என்ன பின்னிட்டாரு, சூப்பர், வேற லெவல் பண்ணிட்டாரு. நான் எதிர்பார்க்கல. சீனோட மாண்டேஜோட பார்க்கும்போது சம்பவம், ஓஜி சம்பவம், உண்மையாவே ஓஜி சம்பவம். ஒரு கேஜிஎஃப் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த கேஜிஎஃப் ஃபீல் இந்த படம் தான். அந்த அளவுக்கு இருக்கு. எல்லாருக்குமே ஒர்த்து. அதுதான் சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் 200% சாட்டிஸ்ஃபைடு, அதர் ஃபேன்ஸ் 100% சாட்டிஸ்ஃபைடு. எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. படம் எந்த குறையும் இல்லை படத்துல.